வணக்கம். ஒரு நல்ல படம் என்ன பண்ணும்? மைண்டை ஃப்ரெஷ் ஆகும். எழுதுனா இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதணும், இந்த லெவலில் மேக்கிங் இருக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். பார்த்த சுமாரான படங்கள் மேலே எல்லாம் பயங்கரமாக கோவம் வரும். அதுவும் முன்னாடி படமெல்லாம் இன்னும் பயங்கரமான கோவம் வரும். இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை தரும். கொஞ்ச நாளைக்கு வேறு எந்த படமும் பார்க்காம இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட தோணும். எவ்வளவு தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த ரிவ்யூ நீ சொல்லி முடிச்சலாம் அப்படின்னு ஒரு எனர்ஜி வரும். அப்படி ஒரு படம் தான் இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். டைட்டில் கேட்டால் நம்ம தினசரி வாழ்க்கையோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் பயோபிக் மாதிரி இருக்கலாம். பட் இந்த கதை அது கிடையாது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு வந்து ரிவ்யூவை பார்க்கலாம். ஏன்னா மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்தோடைய கதையை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சினாப்சிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிகாப்ரியோ ஒரு முன்னாள் புரட்சி போராளி, இப்போ கஞ்சா சரக்கு அப்படின்னு ஒரு அடிக்ட் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அவருடைய டீனேஜ் பொண்ணு சேஸ், ரெண்டு பேரும் பல வருஷங்களாக அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்லேருந்து டோட்டலாக ஒதுங்கி ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் எப்போ வேணால் ஆபத்து வரலாம் அப்படின்னு லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் நினச்சா மாதிரியே பல வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய புரட்சி குரூப் ஃபேஸ் பண்ண ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் ஷான் பென் இவங்களை திடீர்னு தொடர்ந்துக்கிட்டு வராரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். ஆக்சுவலாக இந்த சினாப்சிஸில் சொன்னதை விட நிறைய விஷயங்கள் இந்த கதையில் இருக்குது. பட் ரொம்ப ட்ரிக்கியான ப்ளாட்லாம் கிடையாது. ஏன்னா கண்ணு முன்னாடி இப்படி ஒரு கதை இருந்திருக்கு, இது நமக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு கதை தான். இன்ஃபேக்ட் இந்த ப்ரெமிஸை அப்படியே எந்த ஊருக்காக வேணாலும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு நாவல்லேருந்து அதை அடாப்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர். ஆக்சுவலாக எந்த ஊருக்கு அடாப்ட் பண்ணாலும் இந்த கதை அப்படியே ரிலேட்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த மேக்கிங், இந்த பர்ஃபார்மன்ஸஸை அதே மாதிரி அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா டாப் பர்ஃபார்மன்ஸஸ், சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நரேட்டிவை அவ்வளோ எஃபெக்டிவாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்த டைரக்ஷன் ரெண்டும் நம்மளை டோட்டலாக என்கேஜ் பண்ணுது. தேவையில்லாத சீன் எதையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ரெஸ்ட்லெஸ்ஸான இம்மர்சிவான கேமரா மூமெண்ட்ஸ், டைட்டான பேசியான எடிட்டிங் ரெண்டுமே இதை ஜஸ்ட் ஒரு படமாக மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்கு. ரெண்டு பில்டிங் நடுவில் இருக்கிற கேப்பில் ஒரு கேரக்டரோட மொமெண்ட்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு புரியல. கிளைமேக்ஸில் நீளமான ஒரு ரோட்டை வந்து காமிச்சிருப்பாங்க, கேமரா ஆங்கிள் வச்சுருப்பாங்க பாருங்கள். அதுக்கு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கணும் நீங்கள் அந்த சீனை. சரியான ஒரு இமேஜினேஷன், செம்ம விஷுவல் இமேஜினேஷன். அது படம் முழுக்க நிறைய ட்ராமாட்டிக்கான சினிமேட்டிக்கான சீன்ஸ் இருக்குது. பல இடங்களில் அந்த மார்டின் ஸ்கார்செஸி மீம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஒரு புரட்சிகரமான சம்பவத்தோட கதை ஸ்டார்ட் ஆகிற மொமெண்ட் கொஞ்சம் லோக்கியாக ஃபீல் ஆனாலுமே கூட பிளாட்டில் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் நம்மளை டோட்டலாக ஹுக் பண்ணுது. இது ஆக்ஷன் படம் கிடையாது. ஆனால் மொத்த படமுமே சின்ன சின்னதாக நிறைய ஆக்ஷன் செட் பீசஸ் இருக்கிற ஒரு பெரிய ஆக்ஷன் செட் பீஸ் மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு சரியான ஜஸ்டிஃபிகேஷனாக ஸ்டேக்ஸ் பில்ட் ஆகிட்டே போகிற விதத்தை கவனிச்சிங்கன்னா அதுவே ஒரு நல்ல மாஸ்டர் கிளாஸ். இன்ஃபேக்ட் 2.25 மணி நேர படத்தில் 2 மணி நேர படம் மொத்தமாக ஒரு பெரிய கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரைட்டிங் இருக்குது. அண்ட் படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை கவனிச்சா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஒரே ட்ராக் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். ஒரு கிளாக் டிக்கிங் சவுண்ட் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்ராக் அது. இது சைக்கலாஜிக்கலாக ஒரு கண்டினியூட்டியை, ரெஸ்ட்லெஸ்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு. அது இந்த மாதிரி நேச்சர் உள்ள கதைக்கு பர்ஃபெக்டாக மூட செட் பண்ணியிருக்கு. இமிகிரன்ஸ்க்கான சேஃப்டி, ஒயிட் சுப்ரீமசி, கமாண்டிங் ஆஃபீஸர் பொசிஷனில் இருக்கிற ஒருத்தரால் எவ்வளோ தூரம் அவருடைய பவரை அப்யூஸ் பண்ண முடியுது, எவ்வளோ ஈஸியாக ஒரு பிஸ்னஸை ரெய்டு அது இதுன்னு சொல்லி இழுத்து மூட முடியுது. அங்கே ஒரு தரப்பு மக்கள் இன்னும் எப்படி சப்ரஷனை ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சினாரியோ, அங்கே அவங்களுடைய சிஸ்டம் வேலை செய்கிற விதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த படத்தில் டீகோட் பண்ண நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் புரட்சி, போராட்டம், மை லைஃப் மை ரூல்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றுற சில கேரக்டர்ஸ் எவ்வளோ தூரம் அறவே காட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டையராகவும் இந்த படத்தில் சில போர்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். செம்ம ஸ்மார்ட்டான ரைட்டிங்கும் கூட இந்த படத்தில். ஃப்ரெண்ட்ஸ் 75 அப்படிங்கிற குரூப்பை பற்றி முதல்லயே சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அது சம்மந்தமான ஆட்கள் இன்னும் எப்படிலாம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத காட்டுறது ரொம்ப நல்லாவே இருந்தது. இது ட்ராமா தான், அங்கங்கே ஆக்ஷன் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய ஹியூமரும் இருக்குது இந்த படத்தில். ஷான் பென் கேரக்டரோடைய அறிமுகத்திலேயே லைட்டாக ஒரு ஹியூமரோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லியோ கேரக்டர் ஃபோன் பேசுகிற 2-3 சீக்வன்ஸ்லாம் செம்ம பிளாஸ்ட், தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டே இருந்துச்சு. இந்த வொல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டில் வரும்ல அந்த மாதிரி ஒரு சீன் அது. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, 2-3 சீன் இருக்குது. படம் முழுக்க டயலாக்ஸும் ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக இருந்தது. செம்ம எனர்ஜெட்டிக்காக போகிற படம். கடைசி ஒரு 10-15 நிமிஷம் லைட்டாக டிப் ஆகுது, ட்ராக் ஆகுது. எக்ஸ்டெண்டட் சீக்வன்ஸ் மாதிரி தேவையில்லாத ஒரு கேரக்டர் திரும்ப கொண்டு வந்து பொயட்டிக் ஜஸ்டிஸ் தரோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டாங்க. கிறிஸ்பாக முன்னாடியே முடிச்சிருக்கலாம். ஷான் பென், சேஸ் இன்ஃபினிட்டி, லியோனார்டோ டிகாப்ரியோ 3 பேருமே ஸ்பெக்டாகுலரான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஷான் பென் ஒரு பக்கம் டெரிஃபிக்காக ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுறாருனா, லியோ இன்னொரு பக்கம் இன்னசென்ஸ், டெஸ்பிரேஷன், பேரனோயான்னு ஹோல்ட் பண்ணுறாரு. போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. யாரோ ஒருத்தருக்காவது ஆஸ்கர் கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். என்னுடைய பெட் வந்து ஷான் பென் மேலே தான். அவருக்கு தான் கண்டிப்பாக ஆஸ்கர் கிடைக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷனோட அந்த பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, கண்ணில் தெரியுற அந்த வெறி, பொய் சொல்லும்போது லைட்டாக வர அந்த தயக்கம்லாம்
வாய்ப்பே இல்லை, இமேஜினே பண்ண முடியாது. இவ்வளவு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர் இருக்கிறதுனால தான் படம் முழுக்க ஒரு டென்ஷன் சூப்பராக ஹோல்ட் ஆயிருக்கு. மற்றும் ஒரு நான் ஆல்ஃபா கேரக்டரில் லியோனார்டோ டிகாப்ரியோ முக்கியமாக அவர் வயசுக்கேற்ற ஒரு கேரக்டர் இது, அந்த கேரக்டராகவே தான் நடமாடுறாரு. பொண்ணா நடிச்சிருக்கிற சேஸ் இன்ஃபினிட்டிக்கு இதுதான் முதல் படம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வெப் சீரிஸ் தான் நடிச்சிருக்காங்க. எங்கேருந்து தேடி பிடிக்கிறாங்க இந்த மாதிரி டேலண்ட்ஸ்லாம் அப்படின்னே தெரியல. அவங்க நிற்கிற உட்கார முறைக்கிற தோரணையே அட்டகாசமாக இருந்தது. இன்னொரு அவார்ட் வர்த்தி பர்ஃபார்மன்ஸ். வர கொஞ்ச நேரத்தில் சுற்றி எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டு டாமினேட் பண்ணிட்டு போகிற ஒரு பர்ஃபார்மன்ஸை டயானா டெய்லர் கொடுத்துருக்காங்க. பெனிசியோ டெல் டோரோ ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் பெத்த இம்பாக்ட். அவர் ரோல்லையும் ஒரு சின்ன ட்ரை ஹியூமர் த்ரூ அவுட் இருக்கும். எந்த பிரச்சனையை கண்டாலும் கலங்காமல் ஓஷன் வேவ்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், சரியான ஒரு கேரக்டர் ரைட்டிங் இது. ரெஜினா ஹால்கரும் ஒரு சின்ன ரோலில் வராங்க. இப்படி ஒரு ஆன்சாம்பிளில் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸஸில் அசத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம் தான். மொத்தத்தில் இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் தாமஸ் பால் ஆண்டர்சனுடைய மோஸ்ட் என்டர்டெய்னிங் படம். பிரம்மாண்டமான செட் பீசஸ்லாம் இந்த படத்தில் கிடையாது. ரொம்ப இன்டிமேட்டாக ஆழமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க. அதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஐமேக்ஸில் பார்க்கலாம். ஐமேக்ஸ் வர்த்தி தான் நான் சொல்லுவேன். பாருங்கள், சப்டைட்டில்ஸ் சொல்லாத இந்த படம் சென்னையில் ப்ளே ஆகுது. அந்த படமே அடல் சொல்லி